அது அவனுக்கு தெரியாது. அவன் என்ன சொன்னான் டக்குன்ட்டு, பைபிள் அந்த ஆயத்தே இல்லை அப்படின்னா. நான் சொன்னேன், நான் பைபிள் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறேன், யோவானில் இந்த இடத்துல இருக்குது பாரு அப்படின்னு. உடனே அவனுக்கு பதிலே தெரியல. அவன் கன்ஃபியூஸ் ஆகிட்டு நான் அப்புறமா கூப்பிட்றேன், என்னால் இப்போ பேச முடியல, நீங்கள் சொன்னது எனக்கு இதாகிடுச்சு அப்படின்னு. சிம்பிள் ஒரே கேள்வி தான் பதில் சொல்லலாம். இதுதான் இவங்களால் ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. இவங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க, ஒரு கடவுள் கொள்கை தாங்கிறாங்க. ஆனால் ஏன்டா 3 வணங்குறீங்க, 3 ஒன்று தாங்க அப்படிங்கிறாங்க. 1 எப்படி 3 ஆகும், 3 எப்படி 1 ஆகும்? இதை ஜஸ்டிஃபை பண்ண போய் இவங்க என்ன ஆகி போச்சு, அறிவு இருக்கிற அந்த வெள்ளைக்காரங்கெல்லாம் இது என்னடா கிறுக்குத்தனமான ஒரு மதமாக இருக்குது, 3 ஒன்றுங்கிறாங்க, 1 3ங்கிறாங்க, லாஜிக்கே ஒத்து வர மாட்டேங்குது. சரி போ, மதங்களே போய் தான் இப்படி போயிட்டாங்க. அவங்க ஏன் மேற்கத்தியர்கள் அப்படி போனாங்கன்னு தெரியுதா? இதனால தான். ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ்ன்னு இருக்குது கிறிஸ்தவர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அல்லாஹ்வுடைய மகன் இவர் கிடையாது, நேரடி மகன் கிடையாது, அல்லாஹ்வுடைய தேர்வு செய்யப்பட்ட அடியார். இது ஒரு குரூப்பு. ரோமன் கத்தலிக்குன்னு ஒரு குரூப், அவங்க இந்த 3 கடவுள் கொள்கை. அதே அதே வந்து புரோட்டஸ்டன்ட்டில் இருக்காங்க, அதில் பெந்தோகோஸ்ட்னு ஒரு குரூப்பு, யெகோவா விட்னஸ்னு ஒரு குரூப்பு. அப்போது இன்னி வரைக்கும் கிறிஸ்தவ உலகம் இந்த 3 எப்படி ஒன்றாச்சு, 1 எப்படி 3 ஆச்சுன்னு விளக்கம் சொல்கிறதுக்கே இன்னி வரைக்கும் முயற்சி பண்ணிருக்காங்க. 1800 வருஷமாக அவங்களால இன்னி வரைக்கும் ஒரு அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு பதிலாக அவங்களால சொல்லவே முடியல. ஏன்னா சொல்லவே முடியாது, அதுதான் மேட்டர். ஏன்னா அவங்களுக்கு எதிராக பைபிளே நிறைய இடங்கள்ல இருக்குது. அதுக்கு ஒரு கனெக்ஷன் ஒன்று கொடுத்தாங்க. என்ன, ஏன் வந்து ஒரு கடவுள் வந்து தன்னுடைய மகனை அனுப்புனார் அப்படின்னா, மனிதர்கள்லாம் பாவம் செஞ்சாங்க, அந்த பாவங்களை வந்து அவர் எல்லாம் தான் மேலே சுமந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இயேசுவை நம்பி அந்த பாவத்தை அவர் சுமந்தாருன்னு நம்பினா உங்கள் எல்லாருக்கும் மோட்சம் அப்படின்னா, அப்போ பாவம் செஞ்சவங்க யாருக்குமே தண்டனை கிடையாதுன்னா தண்டனை கிடையாது. அப்போ ஏன் உலகத்தில் நான் நல்லதானா இருக்கணும்? வேல்யூ இல்லாமல் போச்சே. அப்போ இயேசுக்கு முன்னாடி பாவம் செஞ்சாங்களா, அவங்களுக்கு வேணால் இயேசு பரிகாரமாக இருக்கும், அவருக்கு பின்னாடி வர்றவருக்கு என்ன கணக்கு? சரி, அப்படி அல்லாஹ் வந்து இப்படி ஒரு மகனை அனுப்பி பலி எடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? அல்லாஹ் தானே பாவங்களை மன்னிக்கிறவன், அவனே மன்னிச்சு விட்டுறலாம்ல. ஒரு பையனை அனுப்பி அவன் மேலே எல்லா பாவத்தையும் வந்து போட்டு சுமத்தி அந்த பையனை போட்டு சிலுவையில் அடித்து கொடுமை பண்ணி சித்திரவதை பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு மன்னிச்சுட்டு போயிடலாம்ல. புரியுதா இல்லையா? எல்லாமே மன்னிச்சுட்டு போயிடலாம்ல. எல்லா பாவங்களும் நான் மன்னிக்கிறேன் அப்படின்னா, விரும்பியே செஞ்சுக்கிங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கங்கன்ட்டு. இதெல்லாம் வந்து லாஜிக்கலாக இல்லை. புரியுதா? ஏன் எந்த இறை தூதரும் சொல்லலை? ஏன் ஆபிரகாம் வந்து பைபிளில் சொல்லலை? இயேசுன்னு ஒருத்தர் எல்லாத்த விட கூத்து, இதை இயேசு சொன்னாரா? உங்கள் எல்லாருடைய பாவங்களை சுமப்பதற்காக இறைவன் என்னை அனுப்பியுள்ளான். பைபிளில் ஒரு வசனம் காட்டு. இல்லை, நீங்கள் கொடுக்குற விளக்கம் இவர் சிறுவையில் அறையப்பட்டதுக்கு காரணம் அது யார், நீங்கள் எப்படி எடுத்தீங்க? அதுதான் எல்லாம் கேட்குறான். அதனால் இந்த விஷயத்தை பற்றி எல்லாம் டிஸ்கஸே பண்ணல. எந்த விஷயத்தை இயேசு பாவங்களை சுமந்தாரா சுமக்கலையாங்கிறது.